உருவாக்கினவர், ஒரு எலும்புகளை உருவாக்கினவர், நம்முடைய தசைகளை உருவாக்கினவர், நம்முடைய நரம்புகளை உருவாக்கினவர். அவர் அறியாமல் எதுவும் நடக்காது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசுவால இந்த வியாதியை சுகமாக்க முடியும், இந்த வியாதியை சுகமாக்க முடியாது அப்படின்றதே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் தான் உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல உயர்ந்த கார், அப்பதான் ஒரு மனிதன் நல்ல வசதி படைத்தவர் அந்த காரை வாங்கி ரோட்ல வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கார் என்ன செஞ்சிச்சு? நின்றுச்சு. அவர் ரிப்பேர் பண்றதுக்கு ஆட்களை கூப்பிடுறாரு. எல்லாம் வந்து பாக்குறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல? சரி செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. கவனிங்க எல்லாரும், சரி செய்ய முடியல. வந்தவர்கள் திகச்சு போயிடுறாங்க. இது புது மாடலா இருக்கு, எங்களால செய்ய முடியாது எப்படி? அப்போ அந்த வழியை இன்னொரு காரணம் ஹைவே ரோட்ல வந்து என்ன அவங்க கூட்டமா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போய் என்ன பிரச்சனை கேட்கும்போது, இந்த காரு சரி பண்ணலாம் முடியலையா, ஒரு புதுசா மாடல் விட்டுருக்காக அதை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்படியா? அப்போ தள்ளுங்க அப்படி சொல்லி இவர் போய் கை வச்சு ஒரு நிமிஷத்துல அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் ஸ்டார்ட் பண்ணவரை எடுத்துச்சாங்க. அங்க இருந்து அப்புறம் மெக்கானிக் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, எப்படி இது கேட்டது? இதை உருவாக்கினவனா? அல்லேலூயா. அந்த மெக்கானிசத்தை உண்டாக்கினவன். எங்க வைக்கணும், அது கீழே எங்க வைக்கணும், ஆக்சிடென்ட் எங்க வைக்கணும்னு என்னது நான் தான் அதை தீர்மானம் பண்ணேன். அதனால எனக்கு என்ன செய்யும், எதை தொட்டா எது நடக்கும்னு எனக்கு தெரியும் சொன்னாங்க. அல்லேலூயா. அது போலதான் உங்களை என்னை உருவாக்கின தெய்வம் தன் கரத்துல வைத்தவர்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்ப என் மகன் என்கிட்ட வந்து பேசுவா, எப்ப என் மகன் என்கிட்ட வந்து பேசுவான், அவனுக்கு இன்னும் தேவை இருக்கே, அவன் ஏன் என்கிட்ட கேட்காம இருக்கிறான்? பிரியமானவர்களே, தெய்வம் அன்புள்ளவர். அல்லேலூயா. அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். அவரால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கடந்த தட்டி ஆமென். அல்லேலூயா. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் யார் வாசம் பண்றா? நம்மளை உண்டாக்கின தெய்வம் நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. மனிதர்கள் சொல்லுவாங்க, கடவுள் எங்க இருக்கான்? தூணிலையில் திருமணம் இருக்கான்னு சொல்றாங்க. நம்முடைய தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த 2 கண்கள் யார் வந்திருக்கான், யார் ஆசீர்வதிக்கணும், யார் வெறுமையா போறாங்க, இன்னைக்கு யார் சும்மா கடமைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு யார் வெறுமையா போக போறான்னு ஆள் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் யாரும் வெறுமையா விரும்பல. நீ உண்மையான இதயத்தோடு அவர் கூப்பிடுவாயானா அவர் உண்மையாய் உனக்கு இறக்கம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அது பிரியப்படுகிறவர்கள் அந்த கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு மேல 20 கூட வாசிக்கலாம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் முதல்களின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். அல்லேலூயா. கடந்த வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களோடு பேசி ஞாபகம் இருக்கிறதா? அதை குறித்து பேசினேன்.
நாவை குறித்து பேசு. நாவு எப்படிப்பட்டது? அது அநீதி நிறைந்த உலகம். நாவு சிறியதுதான். இந்த சின்ன நாவு என்ன செய்து பெரிய காட்டையே கொளுத்தியது. ஏன்? அது நெருப்பு. நாவு சின்ன ஒரு வார்த்தையினால ஒரு குடும்பத்தையே உடைச்சு விட்டுருக்கு. குடும்ப ஐக்கியத்தையே உடைச்சிருக்கு. ஒரு சின்ன கோல் சொல்லி களை ஊட்டி விட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருவாங்க. அதனால மாமியார் மருமகள் சண்டை போட்டு அந்த குடும்பமே பிரியமானவர்களே. அதனாலதான் யாக்கோபு பக்தன் சொல்லுகிறார், அது அநீதி நிறைந்த உலகம். அல்லேலூயா. அது அநீதி நிறைந்த உலகம். இந்த நாம எப்படிப்பட்டது? அநீதி நிறைந்த உலகம். கவனிங்களாலும் வாயை திறந்து சொல்லுங்க. நாம எப்படிப்பட்டது? நெருப்பு. பக்தன் எதுக்கு ஒப்புமையா சொல்லியிருக்காரு? அது ஒரு நெருப்புக்கு சமானம். சிறிய நெருப்பு தான் காட்டையே கொளுத்திட்டு. இப்பதான் அமெரிக்காவில் ஏற்கனவே சிறிய நெருப்பு காட்டை கொளுத்தி அணைச்சாங்க. இப்போ மறுபடியும் அப்படியே நெருப்பு எரித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு தீவுல பார்த்தோம், நியூஸ்ல அப்படியே எரிமலை, அப்படியே நெருப்பு, எப்படி கடல் எப்படி பொங்கி வருதோ அப்போ நெருப்பு பொங்கி 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 ஊத்துது. பிரியமானவர்களே கவனிங்க, பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது இந்த அநீதியான இந்த நெருப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த நெருப்பாய் இந்த நாவை எப்படி பயன்படுத்துகிறோம்? அநீதி நிறைந்த உலகத்துல இருக்கிற நாம், இந்த நாவு ஒரு அநீதி நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த அப்படிப்பட்ட இந்த நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாவுனால நீ நல்லதை பேசினா நல்லது நடக்கும். ஆமென். நீ நாவுனால நெகட்டிவானத, தீமையானத நீ பேசுவாயானால் அது உனக்கு வரும். யோபு வாசிக்கும் பொழுது யோபு புத்தகத்தை குறித்து நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், யோபு தன்னை இப்படி வருமோ, இன்னொரு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி நடக்குமோ என்று யோசித்தான். அது அவன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் நானும் நம்முடைய நாவை சரியாய் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் வாசிக்கிறோம் 20:18-21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இனிமே இருக்கும். நாவின் கட்டுப்பாட்டுல தான் ஆசீர்வாதம் இருக்கு. நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்பேன் மனுஷன் சொல்லுவான். நெல்லை விதைச்சா கோதுமையை அறுக்க முடியும்? இல்ல. நெல்லை விதைச்சா நெல்லைத்தான் அறுப்போம் இல்லையா? மிளகாய் நட்டா மிளகாயத்தான் அறுப்போம். வேதம் சொல்லுகிறது, கவனிங்க, மரணமும் ஜீவனும். மரணம் என்றால் என்ன? ஆபத்தான காரியங்கள், பொல்லாத காரியங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், துக்கங்கள், துயரங்கள், இது எல்லாம் எதுக்கு சம்பந்தமானது? மரணத்துக்கு சம்பந்தமானது. இது நெகட்டிவான காரியம். ஆனால் ஜீவன், உயிர், வாழ்வேன், நான் சாதிப்பேன், என்னால எல்லாம் முடியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷங்களுக்கு என்ன செய்வான், நான் வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு நான் கடன்ல இருந்து விடுதலை வருவேன், நான் இனிமே கடன் வாங்க மாட்டேன், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார், அவர்கள் கர்த்தருக்காக எழுதி பிரகாசிப்பார்கள் என்று விசுவாச அறிக்கை யார் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தயவு செய்து பிரியமானவர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைங்க யாரும் இல்லை, கர்த்தர் சொல்லுகிறது, உன் நாவை சரியாய் பயன்படுத்துங்கள். நாவை திறக்கும் பொழுது பிரயோஜனமானது, அறிவு விளங்கத்தக்க, ஞானம் விளங்கத்தக்க பேசுங்கள். அல்லேலூயா. அப்படியே ஆகும். நல்லா இருக்கேன் கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் பலனா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. நேற்றைக்கு 2 கொரிந்தியர் அதிகாரத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார். எடுக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் பஸ் எத்தனை மணிக்கு சகோதரி திருவிருந்தர் இல்லையா? பஸ் எத்தனை மணிக்கு உங்களுக்கு?
சரி, 12 பேசலாம். ஓகே, கவனிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அன்றியும் லேவியின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. கவனிங்க, பவுலப்போஸ்தலர் பெரிய ஊழியக்காரர். கவனிங்க, இதுல 14 நிருபங்களை எழுதியவர். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு வேதனை இருந்துச்சு, எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, அல்லது எனக்கு ஒரு போராட்டம் இருந்துச்சு, அது தீரவே இல்லை. யோசிச்சு பாருங்க, தேவனோடு நேரடி தொடர்புல இருக்கிற மனிதன், அந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது, ஒரு துக்கம் இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது, ஏதோ நான் அழித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை என்ன செஞ்சேன், 3 முறை அவர்கிட்ட நான் சொன்னேன். என்ன செஞ்சேன், அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தை என் பலன் பூரணமாய் உள்ளது. அது உங்களுக்குள்ள ஜீவனாக மாறும் பொழுதுதான் உங்களுக்குள்ள பலன் வரும். அல்லேலூயா. சர்ச்சில் வந்து யாரும் உட்கார்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலனும் வராது. வேத வசனத்தை வரும் பொழுது உட்கொள்ளணும், அது உங்களுக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவளுக்கே அப்படி இருந்திருக்கேன். எவ்வளவு பெரிய நீதிமான், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு நிருபங்களை வேதத்திலே தேவனோடு தேவ ஆவியோடு இணைந்து நடந்த மனிதன், 14 நிருபங்களை எழுதிய தேவ மனிதன், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், கமாலியின் பாதத்தில் அமர்ந்து வேதத்தை கற்றறிந்தவன், பெரிய செல்வந்தன். அவனுக்கு ஒரு முள் இருந்தது. அது என்ன முள் என்று நமக்கு தெரியவில்லை. அது வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம் அந்த மனிதனுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த மனிதன் ஆண்டவர்கிட்ட வேண்டும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் தெரியுமா உனக்கு இருக்கு, ஒன்னை நீ உயர்த்தாதபடிக்கு. என்னாலதான் இது நடந்துச்சு, என்னாலதான் இவங்க ஊழியம் செய்தேன், என்னாலதான் இவ்வளவு திருச்சபையில நிறுவனேன், என்னாலதான் இவ்வளவு நிறுவனங்களை 14 வேதத்துல நிறுவனங்களை எழுதுறேன். என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு என்று நீ மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காக அதை உணர்த்தும்படியாக இந்த மொழி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நினைக்கணுங்க, பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது நாம ஏதோ சரியில்லை, நம்ம சரிப்படுத்தணும். வேதத்தை தேவ சமூகத்துல உட்காரணும், வேதத்தை படிக்கணும், செவிக்கணும், ஒப்படவாகணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உனக்கு முள் இருக்கா, வேதனை இருக்கா, போராட்டம் இருக்கா, தேவ சமூகத்துல உட்காரு. நீ தேட வேண்டிய இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்தை தேடாம உலக மனிதர்கள் அவன் காசு கொடுப்பானா, இவன் காசு கொடுப்பானா, அந்த ஆஸ்பத்திரி போனா சுகமாகும், இந்த ஆஸ்பத்திரி போனா சுகமாகும் நீ தேடுவாயானால் நீ வெறுமையாய் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, அதற்கு பதிலாக உன்னை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ தேவ சமூகத்தை உன்னை தாழ்த்தி, அப்பா நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன் போலப்பா, நான் எதுல உங்களை துக்கப்படுத்துன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு அதை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. என் வாயினால நான் துக்கமானா, என் வார்த்தையினால துக்கமானா, என் இருதயத்தினால துக்கப்படுத்தினா, என்னுடைய பெருமையான வார்த்தையினால உங்களை துக்கப்படுத்திட்டேனா, எனக்கு மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த பவுலை போல நீங்க தேவனை தேடுவீர்களானால் தேவ ஆவியானவர் சொல்லுவார் உங்களை பார்த்து, மகளே மகனே பயப்படாதே, நான் கூட இருந்து என் கிருபை உன்னை எப்பவும் தேற்றும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் இருக்கும் என்று சொல்லி உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன் காயங்களை கட்டுவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இவ்வளவுதான் சத்தமா? ஆண்டவருக்கு இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் வரலையே, மொத்த சத்தம் தான் கேட்கணும். இன்னும் இன்னும் பிரியமானவர்களே, நீங்க மனுஷனை பார்க்காதீங்க, ஆழத்துக்குள்ள வந்துட்டா அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான்னு பார்க்காதீங்க. தடை மட்டுமா அவனை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, தாழ்வு உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீ உயர்த்தப்படாம உன் ஆசீர்வாதம் தடைபட காரணம் உனக்கிட்ட இருக்கிற பெருமை வேற்றுமை தான். பிரியமானவர்களே, உன்னை தேவ சமூகத்தை தாழ்த்த தாழ்த்த தாழ்த்த
கேட்டு பாருங்க. உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு தான் தெரியும். மனசாட்சியை கேளுங்க. நீங்க வேதத்தை நன்றாய் படிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, எவ்வளவு நாட்கள் ஆச்சு, எவ்வளவு நாட்களாக நீங்க வேதத்தை படிச்சு தேவ சமூகத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சு வேத வசனத்தை தியானித்த நாட்கள் எவ்வளவு நாளாயிட்டு யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. எனக்கு தெரியாது, ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்க அப்படி இருப்பீங்களா? மன திரும்புங்க, மன திரும்புங்க. உங்க ஆசீர்வாதம் தூரம் அல்ல, உங்க பக்கத்துல இருக்கு. அதை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்க குறையில அவர் பாதத்துல இறக்கி வச்சுட்டு நீங்க அந்த ஆசீர்வாதம் அப்படியே அள்ளிக்கொள்ளலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுலப்போஸ்தலனை காண்பித்தேன், யோபுவை காண்பித்தேன். தன் வாயினால தன் மகனை பெறுகிறவர்களும் தன் வாயினால தீமையை பெறுகிறவர்களும் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானப்படுங்க. இனிய வாயில இது நடக்காது, இது முடியாது, இது செய்யாது, செயல்படாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. என் மாமனாருக்கு ஒரு நண்பர் உண்டு. சிறு வயதிலிருந்து அவர் நண்பர்கள். நான் திருமணம் பண்ணி வந்த பொழுது அவர் எங்களோடு கூட இருந்தார். பலெல்லாம் எங்களோடு இருப்பார். எங்கள் வேலைகளோடு தான் 3 வேலைகளுடன் வருவார். இரவானவனே அவர் வீட்டுக்கு அவருடைய வீட்டுக்கு சென்று விடுவார். ஒரு வருடம் எங்களோடு கூட இருந்தார். நான் தகப்பனை போல வேலை செய்து கொண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஒரு நாள் நான் எந்த வேலையை சொன்னாலும் அவர் சொல்வாரு, அம்மா இதுக்கு டைம், பிளேஸ், சப்ஜெக்ட் அப்படின்னு தண்ணி தெளிவுடாது. நேரம், காலம், அதெல்லாம் வேணும். அதனால இப்போ நடக்காது, இப்போ நடக்காது. நான் வந்த புதுசுல இதெல்லாம் கட்டப்படலை. நான் திருமணமாகி நான் வந்த புதுசுல கீழே இருக்கிற ஒரே கால் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் கீழே பூரா ஓடப்பட்டாங்க. மேலே ஏறி வர்றதுக்கு படி கிடையாது. பிரியமான தேவச்சனமே, உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற காரியத்தை கவனிங்க. நம்முடைய நாவின் அதிகாரத்தில் என் தேவனால என்னை வைத்து எல்லாம் எதை செய்யணும்னு திட்டம் பண்ணிட்டாரோ அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒரு தெரியுமா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்ம மறைக்கிறதுக்குள்ள நம்மளை வச்சு செய்து முடிப்பார். நம்ம எப்படி ஓடி ஒழுங்குனா உதவி போனாலும் தேவன் விட மாட்டார். என் திருமணத்துக்கு முன்பு என் ஊழியக்காரன் ரொம்ப பாடுபட்டார். அவருடைய வாழ்க்கையில உணவுக்கு கஷ்டம். சொன்னார், 3 நாள் நான் உணவில்லாமல் இருந்திருக்கிறேன். 3 நாள் கடற்கரை போய் தண்ணியை அரைச்சு குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஊழியத்துக்கு நான் நடந்து போவேன், ஜனங்கள் சந்திப்பேன், அவங்களுக்கு ஜோம் பண்ணுவேன், பேய் போடும், நோய் குணமாகும். ஆனா அந்த மனசு ஜனங்களுடைய மனது திறக்கப்படலை. ஐயோ, நமக்கு இவ்வளவு அற்புதம் நடந்திருக்கே, இந்த மனிதனை நம்ம ஆண்டவருக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும்னு அந்த இறுதியுமே அவங்களுக்கு கிடையாது. நான் அமைதியா வந்துடுவேன், வந்து படுத்து படிக்க 3 நாள் கிடப்பேன். அப்படி இருந்த நேரத்துல தேவன் அநேக அற்புதங்களை செய்து என்னை நிலைநிறுத்தினார் என்ற ஒரு சாட்சியில என்னோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ பிரியமானதெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு ஊழியமே வேண்டாம், நான் ஊழியக்காரியா போக மாட்டேன். எனக்கு கஷ்டத்துல என்னால என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது, தாங்க முடியாது. ஊழியக்காரியாவே போகவே மாட்டேன். ஆனா ஒரு மீட்டிங்ல உங்களை மாதிரி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இறங்கின பொழுது, நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்த பொழுது, பரிசுத்தாவின் வல்லமையை நான் பெற்றுக்கொண்ட பொழுது, முதலாவது ஸ்டேஜுக்கு ஓடி போய் நான் அந்த தேவனை கொண்டு வந்தார். எனக்கு அந்த வேதனைகள், பாடுகள், சோதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சொந்த உறவுகளினால உடன் பிறந்தவர்களால எனக்கு வந்த வேதனைகள், நஷ்டங்கள், அவமானங்கள், வெட்கமும் என்னால சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருக்காக இதுவரைக்கும் தேவனை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். அவருடைய கிருபை, அவனை தெரிந்து கொண்டபடினால, தாய் கருணையை முன்குறித்தபடினால தேவன் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்தட்டும். அந்த மனிதன் என் மாமனாரோடு இருந்த மனிதன் நான் சொல்லுவேன், அப்பான்னா அவன் ஐயான்னு கூப்பிட்ட பொழுது என் வயதுல பெரியது, என் மாமனார் வயது கொத்தவர், அதனால நான் ஐயான்னு சொல்லுவேன். அவர் சொல்லுவாங்க, நீ ஐயான்னு சொல்லாதமா, என்னை அப்பான்னு கூப்பிட்டு சொல்லுவார்.
கூப்பிடுவார். நான் அப்பான்னு சொல்லி உரிமையா அவரை கூப்பிடுவேன். பிரியமானவர்களே, ஒரு நாள் நாங்கள் ஆரம்பத்தில் எனக்கு ஸ்டவ் தான் கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டில். அப்போ மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல நாங்கள் பற்ற வச்சு சாப்பாடு செஞ்சுட்டு இருப்போம். ஹாஸ்டல் பசங்க விறகு வச்சு சமைப்பாங்க. இப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாள் எனக்கு ஞாபகம் வந்தது. எல்லாரும் சிலிண்டர் வாங்கியிருக்காங்க, நம்ம ஏன் சிலிண்டர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா இந்த ஊர்ல நான் புதுசா வந்திருக்கனால எந்த ஆபீஸ் எங்கே இருக்கும், என்ன செயல்படுதுன்னு தெரியாது. இப்போ எனக்கு ஆண்டோட கிருபையால எனக்கு ஆண்டு கொடுத்த ஞானம் வேலை சுகத்தினால் இப்போ எனக்கு ஓரளவுக்கு அறிவு உண்டு. ஆனால் அப்பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது. ஊர் புதுசு, மக்கள் புதுசு, இவங்க பேசுறது கூட வா போன்னு ஆசை பசங்கள்லாம் வா போன்னு ஒரு மரியாதை இருக்காது. ஒரு மரியாதையே ஜனங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வந்திருக்கவே நினைச்சு நான் ரொம்ப துக்கப்பட்ட நாட்கள் உண்டு. அந்த காலத்தில் அந்த பெரியவரை கூப்பிட்டு நினைச்சிட்டப்பா, நமக்கு சிலிண்டர் வாங்கணும்பா, அதுக்கு என்ன செய்யலாம், ப்ரொசீஜர் என்னன்னு கேட்குறேன். அவர் சொன்ன அதை வாங்க முடியாதுமா, அதுக்குலாம் அது வேணுமா இது வேணுமா, கையில் காசு இருக்கு, அது எங்க கொடுத்து வாங்கணும்னு தான் சொல்ல மாட்டேங்க. ஆனா 3 வேளையும் எங்க கூட தான் சாப்பிடுறாரு. யோசிச்சிருப்பாரு, அவர் சாப்பிட்டா நாங்களே சாப்பிடுவோம். ஆனா அவருக்கு எங்களுக்கு நன்மை செய்யணும் இஷ்டம் இல்லை. நான் முடிவெடுத்தேன் வாங்க பத்தி ஆபீஸ் போய் கேட்கணும். நம்ம கல்வியில் இல்லாட்டத்தான் முடங்கி கிடக்கணும். நம்ம போய் ஆபீஸ்ல கேட்கலாம் வாங்கன்னு சொல்லி. எங்க இருக்கு ஆபீஸ் கூட்டிட்டு போகுது, ஐயா கூட்டிட்டு போனேன் எஸ் ஆபீஸ். அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இங்க ரேஷன் கார்டு இல்லையா? இல்லை, நாங்கள் இப்பதான் வந்திருக்கோம். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கா? அக்கௌண்ட் இருக்குதா? முன்னாடியே வாங்கினாலே அக்கௌண்ட் வச்சிருந்தேன். அக்கௌண்ட் இருக்குது, ஓகே. நீங்க அக்கௌண்ட் புக் எடுத்துட்டு போய் கேஸ் ஆபீஸ்ல கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். பணத்தை கட்டி கரங்க கட்டி உடனே என்ன பண்ணோம், நாங்கள் 2 வந்தோம், அக்கௌண்ட் புக் எடுத்தோம், போனோம் ஆஃபீஸ்க்கு கொடுத்தோம். அவங்க பண்ணாங்க, உடனே எங்களுக்கு கிடைச்சிச்சா பணத்தை கட்டினோடனே உடனே கொடுத்துட்டாங்க. எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஏற்கனவே மாமனார் தாய் மாமனார் கொடுத்த கேஸ் அடுப்பு எங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. அன்னைக்கு வந்து என்ன செஞ்சோம், ஃபிட் பண்ணி மாட்டிட்டோம். மாட்டுறது மட்டும் இல்லை, ஒட்டவே போய் என்ன பண்ணிட்டார் தலைவர், என்ன பண்ண முடியும், கறி வாங்கிட்டு வந்து ஈரல் சமைச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஈரல் வேகத்தையும் விட்டு கறி குழம்பு வேகுது, 2 பக்கம் சேர்த்து அடுப்பு. தலைவர் வராரு, யாரு பராட்டு ஒபாமா வராரு. அவர் வச்ச பேர் நாங்கள் ஒபாமா சாமா அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா எங்க கூடவே இருந்து எங்களுக்கு நாங்கள் வாழக்கூடாது, எந்த இடத்துல தொடக்கணும்னு நினைக்கப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு மையம் உண்டாகட்டும். நாங்கள் சமைச்சு கரெக்டாக லஞ்ச் டைம் வந்துடுவாங்க. என்ன செய்யுங்க ஆகும் ஒன்றே தெரியாது சார். இப்போ நாங்கள் சிலிண்டர் வாங்கிட்டோம்ப்பா, ஃபிட் பண்ணிட்டோம், நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம், நீங்கள் சாப்பிட்டு போகலாம். எப்படி வாங்கிங்க, எது வாங்கினீங்க, முடியாது வைக்காதே அப்படின்னு நான் சொன்னேன். ப்ரொசீஜர் பிரகாரம் போனால் எதுவுமே என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. முடிய வைக்கிற தவிர அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை மற்றவங்க முடியாது, நம்மளால நடத்தி காட்டுவதான முடியுது. அதுக்காகத்தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், அதுக்காகத்தான் நான் அபிஷேகித்திருக்கிறேன், அதுக்காகத்தான் நான் வேறுபடுத்தியிருக்கிறேன். உலகத்தை நான் போல வாழாம நீ என்னுடையவள், என் மகள், எனக்காக இப்படி வாழணும்னு சொல்லினவள அழைத்த தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வெட்கப்பட்டு போனார். அன்னைக்கு சாப்பிடுறாங்க, ஆண்டவர் அவர் சாப்பிட அனுமதிக்கிறார். போயிட்டேன், வெட்கப்பட்டு போயிட்டேன். அடுத்த ஒரு காரியம் இருந்துச்சு. எல்லாருமே ஃபோன் இருக்கு, செல்ஃபோன், இந்த லேண்ட்லைன், எங்களுக்கு லேண்ட்லைன் இல்லை. நான் என்ன பண்ணேன், ஏன் நம்ம மொசைக்காரி தான் ஓடி நாங்கள் என்ன செய்யணும், ஃபோன் பண்ணோம். மொசைக்காரி தான் என் மாமா ஃபோன் பண்ணுவார், நாங்கள் அங்கே போய் நிற்கணும். நான் போகவே கிடையாது. நான் போகவே இப்படி ஒரு தடவை போனேன், அது எனக்கு எப்போ அடுத்த விட்டு போய் நான் பழக்கம் கிடையாது. அப்படியே வளர்க்கப்பட்டதுனால எனக்கு அடுத்த வீடு தெரியாது. இது அடுத்த வீட்டில் போய் ஃபோன் பேசுன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணி, நான் குழந்தைய அங்கே தான் போவேன், நான் போகவே மாட்டேன். எனக்கு வெக்கமாக இருக்கும், எனக்கு அடுத்த வீட்டு போகிறது வெக்கமாக இருக்கும். இன்னைக்கு முன்னாடியே நினைக்கிறேன், நான் தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த கிருபை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் யோசிச்சேன், ஏன் நம்ம ஃபோன் லேண்ட்லைன் வைக்கக்கூடாது, நம்மளே கடவுள் காசு கொடுத்துருக்காரு, ஏன் நம்ம வாங்கிக்கூடாதுன்னு யோசிச்சேன். உடனே என்ன பண்ணேன், கூட்டிகிட்டு வாங்க, எங்கே ஆஃபீஸுக்கு என்னை காமிங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட சொன்னேன் இந்த விஷயம், ஐயா நம்ம லேண்ட்லைன் பண்ணிட்டேங்க, ஓடி போ, அசிங்கமா இருக்கியா, லேண்ட்லைன் போடணும், எங்கே
வாசல் போய் பார்த்து பேசுறேன். ஓகே மேம், உங்களுக்கு நான் உடனே செய்யும், எவ்வளவு பே பண்ணுறாங்க, பணத்தை கட்டுறேன், வந்துட்டோம். மறுநாள் வந்துச்சுங்க. அழகா வந்துச்சு. வந்து பார்க்கறாரு, எனக்கு போன் வந்துச்சு. ஆபீஸ் போனேன். கரெக்டாக பேசுகிறார். நான் போகிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார். தடையில உடைக்கிறார். ஹாஸ்டல் நடக்கும்போது கூட எல்லா ஆபீஸ்க்கு ஏறி இறங்குவேன். எல்லாரும் எனக்கு ஒருத்த கூட கேள்வி கேட்டது கிடையாது. எல்லாரும் சரியான பதிலை தேவனோடு செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹாஸ்டல் மூடுறது கூட தேவ சித்தம். அதனாலதான் மூடி கிட்ட எந்த மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, எந்த கொம்பனாலும் மூட முடியாது. தேவன் நினைத்திருக்கிறார். என் பிள்ளையால முடியாது, என் பிள்ளைக்கு என்ன வேலையில போதும் வளர்ச்சது, நீ ரெஸ்ட் எடுத்து சொல்லி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் வர்ற சந்ததிகள் மிகவும் மோசமான சந்ததி. எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து வருதுங்க. நீ செல்போன் வந்துடும், அவங்க உன்னை தப்பு தப்பா சொல்லுவாங்க, உன்னை போலீஸ்ல மாட்டி வைப்பாங்க, பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, அவங்க என்ன துணிகரமா பண்ணுவாங்க. நீ மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொல்லி தேவன் மூட வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனாலும் வசிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தரின் பட்சத்தில் இருக்க மனுஷங்களுக்கு என்ன செய்வார்? வேத வசனத்தை சுமக்கிறோம், வேத வசனத்தில் இருக்கிறோம், வேத வசனத்துக்காக வாழ்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க, நீங்க தேவனுக்கு விரோதமா செய்யப்படுறீங்க. பிள்ளைங்களை சொல்லுங்க, தேவனுக்கு விரோதமா செய்யப்படுறீங்க. கர்த்தர் பார்க்கிறார், மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் பார்க்கிறார், மன்னிப்பு கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இல்லாட்டா இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாவின் வார்த்தையை பொறுத்துதான் நம்முடைய விசுவாசத்துல வார்த்தையை அறிக்கப்படும். தேவனால கூடும், தேவனால எல்லாம் கூடும். கள்ள பிள்ளையாகிட்டால தேவனால கூடும். விசுவாசிக்கிறீங்க, ஒரு இருதயத்தை விசுவாச வார்த்தையில பேசணும். ஆபிரகாம் பேசினார். என்ன சொன்னார்? நான் மனத்தை வழியில போனாரு. ஒரு மலைக்கு போகும்போது என்ன சொல்றாரு? யாருப்பா வழியில போறீங்க? பிள்ளை கேட்கிறான். உன்னதான் சொல்ற அவரு. கர்த்தர் பார்த்துக்கொள்வாப்பா, போகும். ஆனா அவருக்கு பிள்ளைய விட்டுனா கூட ஆண்டுக்கு ஒட்டி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. பிள்ளைய 90 வயசுல கொடுத்தவரு அவருக்காக வெட்டும் போது அவர் ஒட்டி கொடுத்துருவாருன்னு மாட்டாரா? ஏன் இந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கா? கிடையாது. இந்த விசுவாசம் இருந்தா ஓய்வுனால கனம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ ஓய்வுனால கனம் பண்ணுவ. ஏன்னா தாண்டி இருக்க மாட்டேன். இன்னைக்கு உங்களோட கூட பார்த்து 3 நாளும் பணமா கிடது. இன்னைக்கு உங்களோட சிங்கமாக வச்சுக்கிறேன்னு சொன்னா இவருடைய தனிமை ஜபம் உங்க முன்பு என்னை தைரியமா பேச வைக்கிறது. இரவு 11 12 வரை அந்நிய பாச ஜபம் பண்ணுறீங்களா? நீங்க எவ்வளவு நேரம் தேவனோட பேசுறீங்க? உங்களுடைய உறவு தேவனோட எவ்வளவு இருக்குது? யோசிச்சு பாருங்க. முடியல. ஆனா என் ஜப நேரத்தை தேவனோட தனித்திருப்பதையும் நான் விட மாட்டேன். நான் விட்டுட்டேன், சாத்தா ஜெயிச்சுமா. அல்லேலூயா. நீங்க ஜெயிக்கணுமா? சாத்தா ஜெயிக்கணுமா? நீ ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும். அப்ப நீங்க ஜெயிக்கணும், என்ன செய்யணும்? உங்க தனி ஜபம் பெருகணும். உங்க தனி ஜபம் 5 நிமிஷம் கேவலம் 5 நிமிஷம் கூட ஜபம் பண்ணாத விசுவாசி எத்தனை பேர் இருக்கீங்க? காத்துக்குவார். எப்படி ஒரு ஜபத்தை உனக்கு எப்படி ஆசீர்வாதத்தை தருவாரு? நீ கேட்கறது எப்படி தருவாரு? 5 நிமிஷம் கூட ஜெபிக்காத ஒரு தேவ பிள்ளைகிட்ட தேவன் எப்படி நீ கேட்கறத தருவாரு? உணர்வடைங்க, உணர்வடைங்க. தேவன்கிட்ட திருந்துங்க, உட்காந்து நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவியா ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளும் பெற்றோரும் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, தனித்து உட்கார்ந்து தேவனோடு பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி சொன்னா டிவியில என்ன சொன்னா தெரியுமா? ஒரு இடத்துல சுவிசேஷ கூட்டம் செய்ய போனப்ப கவனிங்க, ஒரு அம்மா தான் முடியாத பிள்ளை தூக்கி வச்சான். இவர் ஜோமனை போனாராம். ஆண்டவர் சொன்னாரு, ஜோம் பண்ணாத. அந்த அம்மா கேளு, எவ்வளவு நீ ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி தியானிச்சு தேவனோட உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு கேளு அப்படின்றாங்க. உடனே எங்க அம்மா கேட்ட உடனே, இந்த ஊழியக்காரர் கேட்ட உடனே அவங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அப்படி ஸ்தம்பித்து நின்று விட்டாங்களாம். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாச்சு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன்னை தாழ்த்தினது எனக்கே முடிஞ்சு போச்சு. ஏன்? பிள்ளைக்கு வியாதி வந்துச்சுங்க. வியாதி வந்தா ஜெபம் பண்ணக்கூடாதா? இப்படி தேவனுக்கு தெரியாதா? உன் போராட்டம் தெரியாதா?
உன் வியாதி தெரியாதா? உன் புள்ள அக்கிரமம் பண்ணது தெரியாதா? உன் புள்ள அநியாயம் பண்ணது தெரியாதா? உன் புள்ள அடங்காம போது செல்போனுக்கு அடிமையாக நடந்தது தெரியாதா? அவருக்கு தெரியல. அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல எப்போ அவனை அடிச்சு உடச்சி காலை உடச்சு கையை உடச்சு அவருக்கு முன்னாடி வைக்கணும்னு அவருக்கு தெரியும். நாம விசுவாசத்தோடு அப்பா இருக்காரு, அப்பா இருக்காரு, அப்பா இருக்காருன்னு சொல்லி நீ அவரை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். உன் விசுவாசம் அவரை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கணும். போராட்டம் வந்துருச்சு, வீட்டுல ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு வறுமை வந்துருச்சு, ஒருத்தர் மறிச்சு போயிட்டாங்க, உடனே நம்ம மூலையில உட்கார்ந்து நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? தொடர்ந்து வாழணும். என்ன நஷ்டமானாலும் சரி, என் தெய்வத்தை நான் விட மாட்டேன். என் தெய்வத்தை உயிர் போனாலும் நான் விட மாட்டேன். அவருக்காக நான் நிற்பேன். அவர் எனக்காக நிற்பார். அல்லேலூயா. நீ அவருக்காக நில்லு, அவர் உனக்காக நிற்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருக்காக நின்றார்கள். எரிகிற அக்கினி ஜுவாலையில 7 மடங்கு அதிகமாக்கி தூக்கி போட்டாங்க. சிலையை இன்னைக்கு சிலையை வணங்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களை மாத்திக்கங்க. தயவு செய்து விக்கிரகத்துக்கு படைத்ததை தின்னாதீங்க. சிலைக்கிட்ட போகாதீங்க. சிலையை கும்பிடாதீங்க. சிலைக்கு முன்னாடி நின்னீங்க, அந்த ஆவி உங்களை அழிச்சிடும். உங்களுக்கு நன்மை செய்யற மாதிரி இருக்கும், ஆனா உன் வாழ்க்கையை அழித்துடும். உங்களுக்கு தெரியாது. சாத்தான் உன் வாழ்க்கையை எல்லாத்தையும் நஷ்டமாக்கி கடைசி அக்கினி கடல்ல ஓடி போட்டுருவான். நீ மறிக்கும் போது எங்க போவ? அக்கினி கடலுக்கு போவ. தயவு செய்து விக்கிரகத்துக்கு படைத்தவங்களை தின்னாதே. விக்கிரகத்தை கையெடுத்து கும்பிடாதே. விக்கிரகத்தை திரும்பி பார்க்காதே. உன்னுடைய தெய்வம் ஆவியா இருக்கிறார். அவர் திரிய தெய்வம் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? அந்த விக்கிரகத்தை 60 நிமிடம் யோசித்து பாருங்க. அப்படியே சிலையை செஞ்சு அந்த நாடே கிண்ணறங்கள் மத்தாங்க எல்லா இசையும் வாசிக்கையில அந்த நாடே சாஸ்திரமா விழுந்து வணங்குது. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? நம்ம எல்லாம் அங்க இருந்து என்ன பண்ணுவோம்? அவங்க ஆண்டவரெல்லாம் பார்த்துட்டாரு. கூடத்தில் கூட என்ன செஞ்சிருவான்? விழுந்து எதிர்ச்சிருவோம். கனி வாங்க கூப்பிட்டா என்ன செய்யலாம்? ஓடுறோம். அதை சுற்றி வரணும் வேண்டாம், போறோம். ஏன்? மாமியை கோபிச்சுக்கிறோம், மாமா கோபிச்சுக்கிறோம். எதிர்த்து நில். கர்த்தரோடதாக யுத்தம் பண்ணிவாங்க. நீ வணங்கி போடின்னு வச்சுக்கோ, சாத்தானுடைய முதுகு முழுசோட வணங்க வச்சிருவான். நீ அவனுக்கு எதிர்ப்பே ஆனால் இப்ப நீ அவன் உணவுகளை எதிர்க்கல, நீ சாத்தானை எதிர்க்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன? அது காட்டுங்க. அந்த 3 பேர் வணங்கல. எங்க தெய்வத்தை தான் வணங்குவோம். உயிருள்ள தெய்வத்தை தான், இஸ்ரவேலின் தெய்வத்தை தான் வணங்குவோம். இந்த சிலையை வணங்க மாட்டோம். இந்த பொற்சலை தங்கத்துல செஞ்சு வச்சிருக்காங்க, 60 முழத்துக்கு. ஆனா இவங்க வணங்கல. என்ன பண்ணாங்க? மறுபடியும் என்ன பண்ணாங்க? இவனுக்கு மட்டும் வணங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்பவும் வணங்கல. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கையில இவங்க மறுபடியும் வணங்கல. இவங்க வணங்கல. என்ன பண்ணாங்க? உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து 7 மடங்கு எரிந்து கொண்டிருந்த அக்னியை 7 மடங்கு சூடாக்கினான். அல்லேலூயா. 7 மடங்கு சூடாக்கி 3 பேரை தூக்கி போட்ட பொழுது கவனிங்க எல்லாரும் பாருங்க. அப்படியே பாருங்க. வேத வசனம் அவ்வளவு போகாது. அவ்வளவு விட்டு வேத வசனத்தை கவனி. 3 பேரை தூக்கி போட்டாங்க. ஆனா 3 பேரும் அந்த அக்கினியை சுத்தி வராங்க. ஆனா யாரும் கூட ஒருத்தர் 4வது ஆளும் கூட சுத்தினாங்க. சுத்தி கொண்டிருக்கிறார். தூக்கி கொண்டு போட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்களாம் செத்து போயிட்டாங்க. இந்த 3 பேரை காலை கட்டி தூக்கி வீசுவாங்கல்ல, அக்கடிக்கல தூக்கி வீசுறவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா உள்ள போன 3 பேரும் அப்படியே ஒரு முடி கூட கருக்கான நிலையில் வராங்க. விட்டு கொடுக்க மாட்டார். வளைத்து கொடுத்துறாங்க. அவர் உங்களை வளைய விட மாட்டார். உங்கள் தலையை எப்பொழுதும் விட பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் போராட்டம் இப்படி இருக்கு, என் பிள்ளைங்க எனக்கு ரோகமா இருக்கு,
உன் நாவல இருக்கு அதிகாரம். உன் நாவல் நல்லதுக்கு தர, கெட்டதுக்கு திறக்காத. வேதம் சொல்லுது, நலமானதையே பேசு, கூடுமானால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்க நலமான வார்த்தைகளே பேசு. கெட்ட வார்த்தை ஒன்றுமே வாயில வர வேண்டாம். உன் ஆசீர்வாதத்துக்கு தடையே அதுதாங்க. உன் வாயில தான் ஆசீர்வாதம் சாபம் இருக்கு. நீ வியாபாரம் ஆகலைன்னா ஆகாது, ஜனங்களை வரலைன்னா வராது, வியாபாரியே தீரலைன்னா தீராது. நீ சொல்லணும், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனாலே கூடாதது தேவனால கூடும். என் தேவனை நடத்துவான், என் தேவனை உயர்த்துவான், என் தேவனை தேவையை சந்திப்பார், என் அனுபவத்தை மாற்றுவார், என் வியாதியை மாற்றுவார், என் போராட்டங்களை மாற்றுவார். உன்னாவின் அதிகாரம், உன்னாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஒரு மனிதன் நான் இயேசுவிடத்தில் ஓடி வந்தான். ஐயோ நான் செத்து போயிட்டு இருக்க நேரத்தில் இருக்கா, நீங்க வந்து அவளை காப்பாற்றலாம். நீங்க வந்து என்ன செய்யலாம், என் மகன் இழுத்துட்டு கிடக்கா, நான் ஆண்டவரை நீங்க வந்து காப்பாற்றலாம், வரைய வெயிட் பண்ணு. அதுக்கடையில் இன்னொருத்தி பொம்பளை விட்டா, 12 வயசு பெரும்பாடு ஸ்திரீ. அந்த பெண் என்ன பண்ணிட்டா, அவனுக்கு எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரை தொட்டு அவர்களுக்கு வெள்ளமா புறப்பட்டு போய் அவன் சுகமாயி அதை ஆண்டவர் கண்டு ஆண்டவர் அவளை பேசி அவளை ஆசீர்வதிச்சு போனது நேரம் ஆயிடுச்சு. என்னாச்சு, நேரம் ஆயிடுச்சு. உடனே அவனுடைய வேலையிட்ட வரான். சொல்றான், போதகரே நீ என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நீ போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். ஏன், உன் மகன் மறிச்சிட்டான், உன் மகன் மறிச்சிட்டான், நீ அவரை கூப்பிட வேண்டாம், நம்ம போகலாம், அடக்கம் இருக்கு. இயேசு திருப்பி பார்த்து, விசுவாசம் உள்ளமாய், பயப்படாதே, விசுவாசம் உள்ளமாய், செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தெய்வம். செத்து போயிருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகளை தேவன் உயிரோடு மாற்றிய தெய்வம். ஜீவனுள்ள பேசுகிறோம், ஆராதிக்கிறோம், அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்மானவர்களே, அவர் எப்படி கைவிடுவார், அவர் எப்படி கைவிடுவார் உங்களை என்னையும்? அந்த மனிதனே கைவிடுங்க, உங்களை விட்டுவாரா? விசுவாசிங்க, விசுவாசிங்க, உங்க தகப்பனை விசுவாசிங்க. எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறான், நல்ல தகப்பன் இருக்கிறான். அவர் நாள் கைவிட மாட்டார். விசுவாசம் பயப்படாதே சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனார். நான் சொல்றது, நான் வந்து உன் பிள்ளை என்ன செய்வேன், சுகமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாள் அதிகாலையில் அவரோட நோக்கி கூப்பிட்டு இருக்கோம். இப்படி குறைவாகவே இருக்குது என் வாழ்க்கை, சபையில் இப்படி குறைவாகவே முடிக்கிட்டு இருக்குது, நிறைய பார்க்க முடியலையே. அப்படி உட்காந்துட்டேன், கடை மூடி. அடுத்த நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? எனக்கு நிறைய தரிசனங்களை கொடுத்துருக்கீங்க, நிறைய கூட பேசியிருக்கீங்க, சொப்பனங்களை நிறைய கொடுத்துருக்கீங்க. ஆனா இந்த காலத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இப்படி அமைதியா உட்காந்து என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? நீங்க தானே என்னை கொண்டு வந்தீங்க, நானா இங்க வரலையே. இவர் யாரு கூட தெரியாது, ஒரு கோத்திரம் என்ன குலம் என்ன, இந்த ஊர் என்ன தெரியாது, நீங்க தானப்பா கொண்டு வந்தீங்க. என்னப்பா என்ன செய்ய போறீங்க, இந்த நிலைமை எப்படிப்பா மாறும்னு சொல்லி நான் கடை மூடி அமைதியா உட்காந்துட்டேன். நான் வந்து இது நிறைவேற்றுவேன். எனக்கு உடனே இந்த வார்த்தை வந்த உடனே இந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆமாம், நம்முடைய தெய்வம் வந்து செய்வார், நம்மளை தனியா விடவே மாட்டார், நம்மளை தனியா விடவே மாட்டார். நீங்க நினைக்கலாம், நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேனே, நான் கோத்திரத்துல சிறியவன், என் குடும்பத்துல நான் சிறியவன், நான் எல்லாவற்றத்திலும் ஒதுக்கப்பட்டு இருக்கேன், பண பலமோ படை பலமோ எனக்கு இல்லை நீ நினைக்கலாம். ஆனா பெரிய தெய்வம், பெரிய தெய்வம், வானத்தை பூமி படைத்த தெய்வம், பரலோகத்துக்குரிய தெய்வம், பரலோக ராஜாவே, பரலோக படையோ பக்கத்தளிக்கு. ஆமா, கருணை தட்டி பரலோக பக்கத்தளிக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
உங்க வயிறு நான் வேலை செஞ்சாதான் நிரம்பும் நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது கவனிங்க, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு. நல்ல ஆகாரம் வேணுமா? நீங்க நல்ல ஆகாரம் தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரம் தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை நான் ஜெபிப்பேன். பிள்ளைங்க நான் வீட்டில் ஜெபிக்கிறாண்டவரே, ஒவ்வொரு நாள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க உதவி செய்கிறவா. இது கூடவா ஜோமல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்க ஜெபிக்க குடும்பத்திலே தக்கப்படுவாரு. அன்றைய ஒவ்வொரு நாள் என் பிள்ளைகளுக்கு சத்துள்ள ஆகாரத்தை கொடுக்கணும்ப்பா. திரும்பதாங்க உங்க திரும்ப இல்லாம நாங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாதுப்பா. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிகழும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். உன் உதடுகளின் விளைவினால் நல்ல வேலை செய்யும். வேலை செய்யும் வார்த்தைகள், நீ ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவாயானால் நீ ஜீவனை பெற்றுக் கொள்வாய். நீ மரணத்துக்குரியது அழிவை குறித்து ஆசீர்வாதம் இல்லாத காரியங்களை குறித்து பேசுவாயானால் நீ அதைத்தான் பெறுவேன். நீ சொல்லணும், நான் பாஸ் பண்ணுவேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குவேன், நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன், ஏன்னா கிறிஸ்டியன போல இருக்கிறார். இதெல்லாம் என்னால முடியுமாமா? என்னால முடியாது. ஜோசப் என்னால என்ன முடியாது, அவரை படிக்க முடியாது. நான் சில உலகில் இருக்கிற ஒரு பெரியவர், அவனால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள என்ன பலன் இருக்கோ அதை விட்டு பயன்படு. நீ ரொம்ப எஃபெக்ட் போட்டு நீ 100 நான் வாங்க சொல்றேன். உன்னால என்ன முடியுதோ அது தேவன் பலத்தோடு நீ செயல்படு. தேவனோட கிருபை என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய வாய் என்ன செய்யணும்? நல்லதை பேசணும். நம்முடைய உதடு நல்லதை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம திருப்தியானதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியைனா அதன் பலனை புசிப்பார்கள், பெறுவார்கள். அதன் பலனை பெறணுமா? வாய் திறந்தாலே நல்லதா வரும். குறைவு வரக்கூடாது. வரும். கத்த செய்வார், கத்த நடத்துவார், கத்த கொடுப்பார். அவரை முடியாது ஒண்ணு இல்லை. இன்னைக்கு முடிக்கலாம், வரும். திறன் கொண்ட வரும். அல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னாரு, ஒரு ஊழியர் ஆரம்பிச்சாரா திருமொழியில. அந்த தெருவு வாடகையுடைய தெருவு முடியுது. அந்த தெருவுக்கு இந்த முடுக்குள்ள கொண்டு வந்து, இந்த சந்துக்குள்ள கொண்டு வந்து, அது மாடி வீட்டுல மாடி மேல தோடு ஒரு அறை எடுத்து வச்சிருக்கேப்பா. யாரு இந்த சந்துக்குள்ள பொதுக்குள்ள வர போறாங்க? இல்லையா? அந்த பக்கம் மக்களே வர மாட்டாங்க. ஆனா ஜெபம் பண்ண ஆரோக்கிய அவரும் மனைவி பிள்ளைங்க காணிக்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. தொடர்ந்து செய்ய 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 ஆவியானவர் என்ன பண்ணாரு? அந்த இடத்தை விட்டுட்டு மெயினான இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க? ஆலயத்தை ஆரம்பிக்க அங்க பெரிய அற்புதத்தை செய்து இன்னைக்கு 100 கோடிக்கு சபை கட்டி கொண்டு இருக்கிறாருங்க. எத்தனை கோடிக்கு? அவருக்கு வர காணிக்கையெல்லாம் தெரியுமா? தங்கத்தை தான் போய் கொடுக்குறாங்க. யார் 10 ரூபா நம்ம போடுறீங்களே, போடுங்க வேணாம் கசக்கி பார்த்து பழைய நோட்டு கிழிஞ்ச நோட்டு இதை போடல. நாங்கள் பார்க்கல என்ன போட்டிருக்கீங்கன்னு அதை போட்டுட்டு அவங்க இருதயம் பார்க்குது. இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவருக்கு முதல் தரத்தை கொடுக்கணும்னு அவர் சொல்லுது. காய் நாவல் என்ன பண்ணாங்க? முதல் தர ஆட்டை கொடுத்ததுனால ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். இவன் என் தரப்பு காய்கறி கொஞ்சம் சொல்லி அண்ணக்காரன் வந்து கொடுத்தா பாரு, அவனோட ஆண்டவர் அங்கீகரிக்கவே இல்லை. உண்மை ஆண்டவர் பார்த்தாரு. நடந்தது என்ன? அவன் தற்கொலை செய்யப்பட்டான். இல்லையா? நல்லவன் அடித்து கொல்லப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறான். உண்மையை பார்த்து கொண்டே இருக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மனிதன் பிரசவம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் வந்து அப்படி 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 கையில் வச்சு போறாங்க. வாங்கி நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர், நன்றி வாங்கி போட்டு முடியல அவரால். சொல்றாரு, வந்தா ஒரு மீட்டிங்ல வெறும் மோதிரமா வருது, ஒரு மீட்டிங்ல வெறும் செயினா வருது, ஒரு மீட்டிங்ல வெறும் வளையலா வருது. சொல்றாரு, என்ன வேதம் சொல்லுது? கொடுங்கள். அவர் சொல்ற ஏன் சொல்றதுமா? நான் முதல்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சின்ன மோதிரம் போட்டுருந்தேன். ஒரு ஊழியர் சூப்பரா வல்லமையா பேசிட்டு இருந்தாரு. அவருடைய வார்த்தைகள் எனக்கு இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு. நான் என்ன பண்ணேன்? மோதிரத்தை முதல்ல கழட்டி போட்டு போட்டேன். எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்கிட்ட ஒண்ணுமே. அடுத்த வேலைக்கு இல்லைங்க, வாடகை வீட்டுல இருக்கிறேன். அண்டி டியூ வாங்கி அதை தூக்கி போயிட்டாங்க, கட்ட முடியல. சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன், கம்பெனிக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன். ஒண்ணுமே இல்லை, வாடகை வீட்டு அடுத்த வாடகை கட்ட காசு இல்லை. அந்த நிலைமையில விசுவாசத்தோடு
என் தங்க மோதிரத்தை தங்கம்னு பார்க்காம ஆண்டவருக்கு விதைச்சங்க, இன்னைக்கு அறுத்து கொண்டே இருக்கிறேன். கரங்களை தட்டி அவங்க அறுத்து கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு அப்படி மனசு பிதுக்கி போடும், பிதுக்கி நான் பார்க்க தானே பிதுக்கி. அவர் சொல்றாரு, உங்க வீட்டு மெட்ராஸ்ல ஒரு வீட்டை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சம்பந்தி வந்து ஒரு ஹேண்ட் பேக் கொடுத்துட்டு போயிடுச்சான். ஹேண்ட் பேக் என்னடா இந்த அம்மா ஹேண்ட் பேக் லேடிஸ் பேக் ஹேண்ட்ல கொடுத்துட்டு போகுது. வச்சுட்டு பிரேயர்ல முடிச்ச பின்னாடி திறந்து பார்த்தா அந்த அம்மாவே காணும். அந்த பேக்குள்ள நகைங்க அப்படியே இன்னொரு ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. கொடுங்கள் கொடுக்கப்படும். அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் விதைத்து கொண்டு அறுத்து கொண்டே இருக்கிறார். கொடுக்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? விதைச்சுக்கிட்டே இருக்காரு, இவர் அறுத்துக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. நீங்க நான் எப்படி இருக்கிறோம்? ஒரு ரூபா கொடுக்க யோசிக்கிறோம். இன்னைக்கு எதுக்கு ஏன் உங்க வார்த்தை வச்சு தெரியல. நம்மளை மாத்திக்கணும். நம்ம நிறைய அறுக்க நினைக்கிறோம். இப்ப நிறைய ஆண்டவருக்கு கொடுக்கணும். 100 ஏக்கர் வச்சாதான் 1000 மூட்டை அறுக்க முடியும் இல்லையா? ஒரு மூட்டை வச்சுட்டு 1000 மூட்டை எதிர்பார்க்க முடியுமா? அதே போலதான் அதிகமா தேவனுக்கு நம்ம கொடுக்கிற காணிக்கை வந்து விதைங்க. என்னது? நான் விதைக்கிறேன். சாம்சன் என்னமா 1000 அனுப்புறீங்க, எனக்கு கர்த்தர் கொடுக்குறான்னு அனுப்புறேன். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுக்குறான். எனக்கு அவர் கொடுத்ததை 10 கொண்டு நான் கர்த்தருக்கு விதைக்கணும். எனக்கு தேவன் பண்படாக திருப்பி தரும். நான் எதிர்பார்க்கிறேன். விசுவாசத்தோடு நான் விதைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம். சீக்கிரமா வாசித்து நேராயிடுச்சு. நிறைய இருக்குது பேசுறதுக்கு. ஆனால் இந்த சப்ஜெக்ட் எடுத்தா உங்களுக்கு முடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எடுத்தீங்களா? உபாகமம் எங்க இருக்குது? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் 5வது புத்தகம் உபாகமம். படிக்கிறதெல்லாம் ஏதோ கடவுளுக்கு வந்து உட்காரக்கூடாது. உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 15 இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று இன்னும் உனக்கு முன்னே வைத்தேன். அப்படிங்க ஆண்டவர் எதை இன்னைக்கு நம்ம முன்னாடி வைக்கிறாரா? ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும். நம்ம எதை எடுத்துக்கொள்ள போறோம்? நன்மையை எடுத்துக்கணும். ஜீவனை எடுக்கணும்னா உன் நாவு சரியா இருக்கும். உன் நாவு சரியா இருக்குமானால், உன் நாவு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்குமானால் உனக்குள்ள ஜீவன் புறப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒரு நாளும் மற்றவர்களை காயப்படுத்துகிற குற்றப்படுத்துகிற வார்த்தையில் உடம்புல வர முடியாது. தேவன் அதை அனுமதிக்க மாட்டான். அல்லேலூயா. நீ பிழைத்து பெறும்படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் ஒரு தேவனாய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ தேவனாய கர்த்தரில் அன்பு கூடவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களை கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையின்படி, அவர் கட்டளையின்படி, அவருடைய கற்பனையின்படி நீ என்ன செய்யணும்? கை கொண்டு நடக்கணும். அப்பதான் என்ன செய்வேன்? நடத்துவேன். 19 சொல்லுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்றாங்க? சத்தியமா சாட்சியா சொல்றேன். இதை சாட்சியா சொல்றேன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஆனா ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்காரு சத்தியம் பண்ணக்கூடாது இருக்காரு. ஆனா அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியோட சாட்சியா வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்? மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உனக்கு முன்னாடி சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்ற? நீ சாபத்தை தெரிந்து கொள்றாயா? ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்றாயா? நன்மையை ஜீவனையும் தெரிந்து கொள்றாயா? இல்ல சாபத்தை தெரிந்து கொள்றாயா? உன் கையில தான் இருக்கு. உன் கையில தான் இருக்கு. உன் கொண்டு தான் வச்சிருக்கேன். நமக்கு முன்னாடி தான் வைக்கப்பட்டிருக்கு. நாம் பெற்றுக்கொள்வது நம்முடைய நாவிலே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய நாவிலே இருக்குது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லியது கீழே 20ஆம் வசனத்துக்கு வாசிக்கிறோம். அவரே உனக்கு ஜீவன் தீர்க்க ஆயுசுமானவர். உனக்கு தீர்க்க ஆயுசு வேணுமா? நீ 100 வயசுக்கு மேல, மோசே 120 வயசு இருந்தான். நீங்க அப்படி இருக்க ஆசைப்படுறீங்களா? உன் நாவை காத்துக்கொள்ளுங்க. நான் சொல்லுவேன், ஐயா என்னையா அப்படி ஒரு சக்கரம் வந்துச்சு, நீ பாட்டு அன்லிமிட்டா சாப்பிடுறீங்க. நான் ஐயா பார்த்து சொல்லுவேன், அளவா சாப்பிடுங்கப்பா, போதுப்பா, 5 இட்லி 2 பிளேட் எடுத்தேன்னா இருக்க மாட்டேன். நீ இட்லி பாரு, நான் சாப்பிடக்கூடாதுப்பா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? செத்து போயிட்டா நாங்கள் என்னப்பா பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். நீ வேற 1000 வருஷம் இருப்பேன், கவலைப்படாத, எல்லாரும் அடம் முடித்து நான் போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாயின் வார்த்தை நம்மளும் அப்படி பேசணும். நம்முடைய வாயில வார்த்தை வல்லமையா இருக்கும். மற்றவங்களை
பலப்படுத்தக்கூடியதா பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஒருத்தர் சோர்ந்து இருக்கா, கவலைப்படாத, கர்த்தர் உங்களோட இருக்கா, பார்த்துப்பாரு. எங்க அக்கா 70 வயசு சென்னையில் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போய் அவங்க செத்து பொழைச்சவங்க. அவங்க கிட்னி ரொம்ப பாதிக்கப்பட்டு 8 லட்சம் செலவு பண்ணி இன்னைக்கு அவங்களுடைய கிருமியாளர் உயிரோட இருக்காங்க. ஆனாலும் அவங்க அளவான சாப்பாடு, டயட், அவங்க வீட்டுக்காரெல்லாம் டயட் செஞ்சு கொடுக்குறாங்க. வேலைக்காரி போட்டால் கூட அவள் ஆயிலாம் நிறையா ஊற்றிறான்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரரே அளவான டயட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அவங்களோட கிருமியாளர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டா, கத்துடைய கிருமியாளர் இருக்காங்க, நல்லா இருக்கும், ஆண்டவர் கூட இருக்காங்க. அவங்க ஏதாவது அவங்க பிள்ளைகளை பற்றி என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லி நீங்க கவலைப்படுற, கத்தர் கூட இருக்கான்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அல்லையா, என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை அவங்க கேட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆமே, அல்லையா. கத்தர் நல்லவங்க, கத்தர் பட்சத்தில் இருக்க மனுஷனுக்கு என்ன செய்வாங்க நீங்க சொல்லணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம், கடன் பிரச்சனை என்ன வந்தாலும், என் கூட யார் இருக்காரு? எங்க அப்பா இருக்காரு. இந்த வார்த்தை மூவி படுத்த ஒரு சும்மா அசாதாரண உலக அப்பா. ஒரு பிஸ்கட் வாங்கி கேட்டவங்க வாங்கி கொடுக்க திராணி இல்லாத அப்பா இல்லையா? வேலை இல்லை, அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? நம்ம அப்பா எப்படி இந்த சராசரங்களை படைத்தவர் என் கூட இருக்காரு, என்ன உண்டானவர் என் கூட இருக்காரு. அவர் எப்படி என்னை கைவிடுவார்? அவங்களை கைவிடாம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், அவரை தேடணும், அவருக்கு நேரம் கொடுக்கணும், அவரோட பேசணும், அவரோட உட்காரணுங்க. அப்பதான் அவங்க கூட இருப்பார். எவ்வளோ இருக்காரு, எவ்வளோ இருக்காரு. நீங்க அவர் தேடாம, வேலை படிக்காம, ஜெபம் பண்ணாம, அவரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்க கூட இருக்கவே மாட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஏமாந்து போறீங்க. அதிகாலையில அவரை தேடுங்க, நேரம் கிடைக்கும் போது அவர் சமூகத்தில் உட்காருங்க, அப்படி வேதத்தை படிச்சு தியானிங்க, வார்த்தையை தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு இருப்பதும் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஒரு வசனத்தை படித்து நாம் 12 ஆச்சு இல்லையா? ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9 சீக்கிரம் வாசிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலகுவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நீங்க வேத வசனத்தை படிக்காம, வேத வசனத்தை கேட்காம நீ ஜெபம் பண்ணினா உன் ஜெபம் குறைக்க போகாது. உன் ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? உப்பால் சாரம் பெறப்பட்டதா இருக்கணும். உன் ஜெபம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பியதா இருக்கணும். உன் ஜெபம் தேவனை உயர்த்துகிற ஜெபமா இருக்கணும். உன் ஜெபத்துல உன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. உன்னை ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணும். அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? நான் கூடவே இருக்கும்போது கவலைப்படாத, இருக்கேன், நம்ம கூட தான் இருக்கேன், பக்கத்துல கைப்பிடிங்க, நம்ம கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. கையில பக்கத்துல ஜனநாயகம் வாங்குறீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு உற்சாகப்படுத்து. நான் கூட தான் இருக்கேன். ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத. சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, பயப்படாத, பயப்படாத, நான் கூட தான் இருக்கேன். பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் எனக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். வேத வார்த்தையை குறித்து நம்ம ஸ்தோத்திரம். வேத வார்த்தைக்கு நம்ம நேரத்தை கொடுத்து வேத வார்த்தையின்படி நடக்கணும்னு நம்ம முடிவு எடுத்தோம்னா தேவன் நம்ம ஜெபத்தை பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 13:13 என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 13:13 சொல்லுது, கர்த்தர் 13 ஆகட்டும், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். திருவசனத்தை, வேத வசனத்தை, வேத வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? அவமதிக்க கூடாது. அவமதித்தால் என்ன வரும்? நாசம், நஷ்டம், கஷ்டம், வியாதி, போராட்டம். எதுக்கு? வேத வசனத்தை அவமதித்தான். ஆனா அவன் கற்பனைக்கு, அவருடைய வசனத்துக்கு பயப்படும் பொழுது பலன் உண்டாகும், நன்மை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:9 சொல்லுது. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி செவி அடக்கணும். நிச்சயமா எல்லாத்துக்கும் வேதம் தான், வேதம் தான், வேதம் தான். ஆமென். சங்கீதம் 119:29 சொல்லுது. சங்கீதம் 119 எடுங்க. 119 வேதத்திலேயே பெரிய அதிகாரம் இந்த 119 சங்கீதம். தெரியுமா எல்லாருக்கும்? இந்த 119 சங்கீதம் சொல்லுது. எங்க நாங்க பைபிளே படிக்கிறது இல்லை சொல்றீங்கன்னா? அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா? கர்த்தர் உங்களை காண்கிறார். சங்கீதம் 119:29. பொதுவழியை என்னை விட்டு விலக்கி உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும்.
என்கிட்ட பொய் வேணாங்க. பொய் வாய் திறந்தாலும் பொய். நான் சிலர் எனக்கு தெரியும் ஆவியானவர் நீங்க என் கூட ஒருத்தர் பேசுறாங்கன்னா நீ எது உண்மை சொல்ற எது பொய் பேசுற எனக்கு அப்படி தெரியல. நீங்க எங்கிட்ட மறைக்கவே முடியாது. நீங்க ஆவியானவரோட நடந்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். நான் சில பிள்ளைங்க பையன் வாயை திறந்தாலும் போய் சொல்லுது. நான் நினைப்பேன் வீட்டில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஐயா சொல்லுங்க வாயை திறந்தாலும் போய் அங்கே ஆண்டவர் பார்க்கிறாரு. எப்படி இவன் பண்ணலாம் போவான், இவன் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு, இவன் குடும்பத்தை எப்படி கட்டுவாரு. பிரியமானவர்களே, வேதத்தை காத்துக்கொள்ளு, உன்னுடைய வாயில வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் சங்கீதக்காரர் சொல்றாரு, இது உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும், பொய்மொழியை விட்டு தூரப்படுத்தும். 136 சொல்லுது பாருங்க. 136 சொல்லுது. 136 உங்களுடைய வேதத்தை மனுஷன் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. யாருக்கா ஓடுதா? ஐயோ என் பிள்ளை வேதத்தின்படி நடக்கலையே, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்களா? உபவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? தாய்மார்களே தகப்பன்மார்களே, உங்க பிள்ளைகளுக்காக எந்த நாள் நீங்க உபவாசம் வந்து ஜெபிக்கிறீங்க? நான் என் பிள்ளைகளுக்காக புதன்கிழமை உபவாசம் வந்து ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக மட்டும் இல்ல, சபையில் இருக்கிற வாழ்க்கை பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்துல பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு நாள் உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ உபவாசம் இருந்துச்சோ அப்படிங்க கர்த்தர் உங்க பிள்ளைகளை உயர்த்தி உங்க கண்களுக்கு முன்னாடி வைக்கும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆச்சரியம், இது என்னால கூடாது, இது தேவனால் ஆயிற்று என்று சொல்லுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படி நம்ம வேதத்தை கேளாத நம்முடைய சனங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணுமா, கண்களிலிருந்து கண்ணீர் வாழுங்க. ஜெபிக்கிறீங்களா? நீங்க எனக்காவது கண்ணீர் ஒழித்து ஜெபிக்கிறீங்களா? உங்களை போல வாழ்வு பிள்ளைங்க வளர்ந்துருப்பாங்க, உலகத்துல செல்போனுக்கு அடிமையா கிடக்காங்களே. எங்க ராத்திரி 11 மணிங்க நான் ஐயா வாக்கிங் போனோம். 11 மணி. ஏன்னா எங்க ரோடு நல்லா வெளிச்சமா இருக்கு. அதனால இப்படி போய் அப்படி ஒரு கட்டு ஆனா சொல்லி அப்படி போகணும். எனக்கு நல்லா இருக்கும் போகும், என் முடியல யாரும் மட்டும் போகணும். கவனிங்க, போனா அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒரு 5-6 பசங்க செல்போன் தான் ஒவ்வொன்றும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த வேன்ல நிற்கிது ஸ்டாண்டு வாலிப பிள்ளைங்க, நம்ம மொழி மாதிரி வாலிப பிள்ளைங்க உட்காந்து என்ன பண்ணுங்க, அதெல்லாம் மொழி மாதிரி எங்க அடிச்சாலும் அவன் கையில் தூக்கி போனாங்க. இப்படியே தான் உட்காந்துருக்கான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போன வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு போன வச்சு இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? செல்போனுக்கு எல்லாம் அடிமையாயிட்டோம். நாம அடிமைப்படுத்தணுங்க. அது மனுஷனால என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. இந்த செல்போனை உருவாக்குறது யாரு சொல்லுங்க? ஏங்க செல்போனை உருவாக்குறது யாரு? கிரகமல்ல. கவனிங்க, அவர் ஏன்னா அவர்கிட்ட போய் கேட்டாங்க, கவனிங்க பேட்டிக்காங்க, அருமையான செல்போன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவர் சொன்னாரா, இதுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. நான் இதை கண்டுபிடிக்கலைன்னா இன்னொருத்தர் எனக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருமா? அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிக்கணும்னு என்ன செஞ்சுட்டேன்? கண்டுபிடிச்சதுனால ஏன் பேர் வந்துச்சு. அப்போ ஓடுகிறவன் ஓடிக்கொண்டே இருக்கணும். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நேரம் செல்போன் பயன்படுத்துவீங்க? மார்ட்டின் கூப்பர். அவர் சொல்லுங்க, மார்ட்டின் கூப்பர். அவர் சொல்றாங்க, நீங்க செல்போனை எவ்வளவு நேரம் பயன்படுத்துவீங்க? நான் தொடவே மாட்டேன். இணையத்தால் வீணடிச்சு இணையத்தால் அது எதுக்கு? நன்மை செய்வதற்கு, பேசுவதற்கு, தொடர்பு கொள்வதற்கு, நன்மைக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு தீமைக்குத்தான் நம்ம அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம அழிவு பாதையில போறோம். நம்முடைய வேலை தடைபடுது, நம்முடைய வேலை தடைபடுது. அந்த சார்ஜ் தள்ள உட்காந்துட்டீங்கன்னா மணி போறதே தெரியாது. மணி போறத ஒரு பிள்ளை சொல்றான், டீச்சர் இப்பதானே 10 மணி அப்படின்னு உட்காந்து முடிச்சிருச்சு டீச்சர்.